ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு ஹேர் ரொம்ப ஃபால் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல டிப்ஸாக இருக்கும். பாடி டிடாக்ஷன் ஆகும், நல்ல ஸ்கின் க்ளோ ஆகும். இது 2-in-1 பர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பாதாம், கிஸ்மிஸ்ஸு, கருப்பு சுண்டல், பச்சை பயிறு, அண்ட் வெந்தயம் குட்டியாக இருக்குன்னா உள்ளே போயிடுச்சு. பாருங்கள், வெந்தயம் நல்லா ஊறி நல்லா உப்பி நைட்டு ஃபுல்லாக இதெல்லாம் ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்லாம். அப்படிங்கும்போது நீங்கள் மார்னிங் வந்து இது நல்லா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நிறையா உங்களுக்கு தேவையான நிறையா இது வந்து இதுக்காகவே வெளியில் வருது பார்த்தீங்களா. அப்போ நல்லா ஊறி இருக்குது வெந்தயம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னா, நீங்கள் எந்திரிச்சோன்னா மார்னிங் வாட்டர் குடித்த உடனே இது சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா கிஸ்மிஸ் நல்லா ஊறி இருக்குது பார்த்தீங்களா. பாதாம் ஊற போட்டாச்சு. ஆனால் பாதாம் பார்த்திங்கன்னா ஆனால் தோல் எடுத்துகிட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். பாதாம் தோல் எடுத்துகிட்டு தான் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு சாப்பிடுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்படி பாருங்கள், இப்படி பண்ணாவே வந்து தோல் வருது பார்த்திங்களா. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதை நீங்கள் அப்படியே ஃபுல்லாகவே சாப்பிட்லாம். நல்லா ஃபைபர் இருக்குது, நல்ல நார்ச்சத்து, ஃபைபருங்கிறது நார்ச்சத்து இருக்குது. ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கசப்பு தெரியும், வெந்தயம்லாம் கசக்கும். அந்த கசப்பு தெரியாமல் இருக்குது. கிஸ்மிஸ் இருக்குது, பயிறு சுண்டல் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட்டாகவும் இருக்கும், அட்லீஸ்ட் டயட்டாகவும் இருக்கும். ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது நல்ல ஸ்கின்னு சரி, நல்லா ஹேரும் நல்ல சேஞ்சஸ் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஹேர் ஃபாலுங்கிறது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்மியாகிட்டே வரும். ஆனால் ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், ஸ்கின் வந்து க்ளோயிங் நல்லாயிருக்கும். உங்களுக்கே தெரியும், எல்லாருமே சொல்லியிருப்பாங்க பாதாமில் என்ன சத்து இருக்குன்ட்டு. இந்த ஆயில் கண்டென்ட்டு, பாதாமில் ஆயில் கண்டென்ட் வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும். பச்சைப்பயிறு வந்து ஹேருக்கு நல்ல க்ரோத் கொடுக்கும். வெந்தயம் வந்து நல்ல ஹேர் ஃபால் வந்து நல்ல ஸ்டாப் பண்ணும். சுண்டல் வந்து நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நல்ல ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ஹேருக்காக நிறைய மணி செலவிடாமல் இது நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய நம்ம கையாலே செய்யும்போது அதுக்கு வந்து இன்னும் டேஸ்ட் அதிகமாகவும் இருக்கும், ஆரோக்கியமும் அதிகமாக தான் இருக்கும். தேவையில்லாமல் எந்த செலவும் பண்ணாதீங்க, நல்ல ஆரோக்கியத்துக்கான செலவு பண்ணுங்கள். அது லைஃப் லாங்காக நமக்கு அது ஒரு சேவிங்ஸு அப்படின்னு நினச்சி செலவு பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.